சார் மைக்கில் சொல்லுங்கள். நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வப்படாது சார். தேங்க்யூ சார். ஒரு ஆக்டருக்காக இறங்கி நீங்கள் பாருங்க சார். டேரக்டர் இது சொன்னது நான் இல்லைங்க, யார் வாயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலிருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆயிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வெக்கப்பட்டா அப்படி வந்து சிவகார்த்திகேயன். சத்தியமா சொல்றேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னே ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடியன் எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலைய சார்ன்னு. நான் சொன்னேன், காமெடியன் இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்கு. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி. இதே வெக்கம்தான், அதான் தகுதி. வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்க, வெற்றிமாறன் சார் சொன்னார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை சார், அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ வெற்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயால் கேட்கறதுக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது கல்வன் ஆடி லான்ச் ஆகிட எனக்கு கதாநாயகி நான் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்க போகுது யாரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன். தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐ திங்க் anybody who has the wish and the courage to pursue their dreams can achieve whatever they want. Thank you. Thank you so much sir. Thank you sir. இதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டே போட்டுருவோம் சார். வெற்றிமாறன் சார் ஆசைப்பட்ட கலைஞர்னு போட்டுருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். தேங்க்யூ. நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். லவ் யூ. இட்ஸ் மீன்ஸ் லாட் சார். அடுத்து யாரை கூப்பிட? நல்ல சிந்தனைகளோட நிலவுகிற பாலாவுக்கு கூட வெற்றிமாறன் சார் நினைச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும். அப்படி வளர்ந்தால் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அந்த படத்தில் இந்த டைரக்டரை பற்றி நிறைய பாராட்டி சொன்னார் பாரதிராஜா சார் என்கிட்ட. இல்லையா, அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலாந்தெரபி. அதாவது என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ குறைவாக சம்பாதிச்சாலும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம். நம்மளுக்கு இவ்வளோதான் வசதி இருக்குது, இவ்வளோதான் பண்ண முடியுது, நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன் நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு. அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. டைரக்டர் லிங்குசாமி சார் என்னுடைய அருமையான நண்பர், அவரே நண்பரே சொல்லிட்டாரு அவர் மிக சிறிய ஹீரோ ஆயிடுவாருன்னு வெற்றிமாறன் சார் பிளஸிங்ல. ஸோ கண்டிப்பாக பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசாக அமையும். அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க, மக்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்களையும் என்ன இந்த இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாரையும் கவனிச்சிங்க. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா நடிகர்கள், எனக்கு ஒரு குறையாவே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்க இருக்கிற பாப்புலர் நடிகர்களுடைய டேட்டே இல்லை. எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இங்க இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ பிஸியா இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வருது? தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும்? தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ வசதி இல்லைங்க. எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோ வசதி இல்லை. இங்கே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். 2 படம் பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளருக்கு நீங்கள் படம் பண்ணணும். அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க, தப்பே இல்லை. அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், குறையா கிடையாது. உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகளிலிருந்து வராங்க, அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும். ஆனால் அட் சேம் டைம் இங்கே இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்கள் விட்டுடாம அவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஜி பிரகாஷ் சாரை பாராட்டணும். நிறைய
புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது. எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்ல, நான் சின்ன பட்ஜெட் சொல்ல மாட்டேன், கரெக்டான பட்ஜெட்ல எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாம அடுத்தடுத்து படங்களை டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமா அமையணும். தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு 4-5 மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கு. எப்படி சந்திச்சிட்டு இருக்குன்னா, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 60 திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்போ வரையும் இந்த மாசம். ஆனா ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமா நம்ம சொல்ல முடியல. மிகப்பெரிய வெற்றி படம்னா பாக்ஸ் ஆபீஸ்ல சொல்றேன். அப்படி ஒரு வெற்றி படமா இப்போ ஏப்ரல்ல தொடங்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது, என்னங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது, பிரேமில் ஓடுது, அந்த ஓடுறதுனால தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது. தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாவுக்கு வெற்றி அடையணும். அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரல்ல 4ஆம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் வெற்றி இருக்கு. அந்த வெற்றியில தொடங்கி இந்த 2024 மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு மாறணும்னு உங்க எல்லோருடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஜெயிக்கணும். அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.